மெம்மா ஊ குத்தி 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 கிண்டி. ஐஸ்கிரீமை ஏமா சூடு பண்ணி சாப்பிட்ற? அது ஐஸா சாப்பிட்டா எனக்கு பிடிக்கல சார். அது அப்படியே குத்தி 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 கிண்டி அப்படியே கூலா சாப்பிட்டு அப்படியே ஃப்ளூயிடா சாப்பிடும்போது எனக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு சார். ஹோட்டல் போயிட்டு அதை பண்ண இயல்றதுக்குள்ளேயே அவங்க வா 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 என்று என்னை படுத்துறாங்க. அதனால அந்த டெக்னிக் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூலா இருக்குன்னு தெரியும். அது எதுக்கு வாங்கி சாப்பிட்டு கூலா சாப்பிட பிடிக்கிறோம், சாப்பிடாம இருக்கலாம். அதை வாங்கி அதை வெண்ணில போட்டு சூடு பண்ணி அது சாப்பிடணும்னு உள்ள இருந்து சொல்லுது, உள்ள சொல்லுது சார், சொல்லுது. அதனாலதான் சாப்பிடுறேன். அப்படி சூப்பரா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கும். இல்ல வீட்டுல பாப்பா இருந்தாலும் சொல்லுங்க, பிடிக்கும். சொல்றேன் பிடிக்கும். ஐஸ்கிரீமை வாங்கி சுடுதண்ணியில் காட்டி எதுக்கு மெல்ட் பண்ணணும்? அதுக்கு பதிலாக 4-5 ஐஸ்கிரீமை வாங்கி டீ போடுற பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கோலையில் ஊற்றி டீ மாதிரி நல்லா ஆற்றிட்டு குடிக்க வேண்டியது தானே? குழந்தைத்தனத்தை ரசிப்பதா வெறுப்பதா? இந்த மாதிரி கிரிஞ்செல்லாம் இன்ஸ்டாகிராமில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி கிரிஞ்செல்லாம் டிவி ஷோ வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்லேட் குச்சி, செங்கல், கேலண்டர் பேப்பர் எடுத்து சாப்பிட்டுருவா. கேலண்டர் பேப்பர்லாம் சூப்பரா இருக்கு. இந்த ஸ்லேட்டு குச்சி அப்புறம் பேப்பரு இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப தப்பு, உடம்புக்குள்ள போனாலும் ரொம்ப ஆபத்து. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்றதே புருஷன் பார்த்து ரசிக்கிறானா? அப்படி ஒஸ்ட்ரானிலாம் புடனையோட ஒரு தட்டு தட்டி மூடிக்கிட்டு வீட்டில் இருக்க மாட்டியா இப்போ சமைச்சு போட்டுக்கிட்டு அப்படின்னு கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு இவங்க இந்த மாதிரி வளர்ந்து வந்து நின்றுருப்பாங்களா? பசின்னு சொல்றதுக்கு மெம்மா ஊ மெம்மா ஊ உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். சத்தியமாக சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. நீங்கள் தெரிஞ்சு கிரிஞ்சு பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறீங்களா இல்லை இந்த கிரிஞ்செலாம் மற்றவங்க ரசிப்பாங்கன்னு சொல்லி பண்ணுறீங்களான்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் நீங்கள் க்யூட்டாக பண்ணுறன்ற பேரில் ரொம்ப ஹாரராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் இங்கே உண்மை. ஹாரர்னா ரொம்ப ஹாரராக பண்ணுறீங்க, அதுதான் தாங்க முடியல. அவருக்கு என்ன பிடிக்கும், அப்போ போய் நடிச்சுங்க மாதிரி பார்ப்போம். நான் நல்ல ஜோலி மூட்ல தான் இருக்கேன். ஆனா இப்ப பாருங்க அது இங்க இருந்து வருது, அது போட்டோன்னு. அது இல்ல சார். டேய் தவனால சும்மா இருக்க முடியாதடா. கிரிஞ்சா இருந்தாலும் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. போலவா வேண்டவா, போலவா வேண்டவா, போலவா வேண்டவா, இப்படி அவங்க ஆல் இஸ் வெல். விஜய் நான் சொல்லியிருக்காருல, விஜய் சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க பார்த்தது விஜய் இல்ல, விஜயோட டூப்ளிகேட். கரெக்டா? இவர் தான் விஜயோட டூப்ளிகேட். நீங்க இவரை பார்த்து தான் இவ்வளோ நாளாக மோட்டிவேஷனல் ஆகிருக்கீங்க. அதனால தான் இவனை மாதிரியே கிரிஞ்சு நீங்களும் பண்ணுறீங்க. இந்த தலையை சுரிஞ்சுக்கிட்டு நட்டையை உடச்சிக்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு தயங்கி இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் போகக்கூடாது. நான் எப்பட பண்ணுனா எனக்கு உயிர், பண்ணுனா என்னனாலும் பண்ணுவேன், எல்லா நாளும் பண்ணு 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 மட்டும் வர சொன்னாலும் அந்த ஒரு பண்ணு போதும் எனக்கு. டீ ஒரு பண்ணு போதும். எல்லாருக்குமே பண்ணு பிடிக்கும். ஆனால் அந்த பண்ணு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நீங்கள் டீயில் முக்கி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதுவே காலையில் தான் உங்களுக்கு தெரியும், ஆய் வராது. நீங்கள் எவ்வளோ பண்ணு வேணாலும் சாப்பிட்லாம், விதவிதமாக கலர் கலராக. இந்த உலகத்தில் எவ்வளோ பண்ணு வேணாலும் இருக்குது, விதவிதமாக கலர் கலராக. ஆனால் அந்த பண்ணை தின்னு அதனால காலையில் ஆய் போக முடியாமல் இருந்தவனால தான் தெரியும் அந்த பண்ணோட அருமை என்னன்னு. பண்ணு தின்னா ஆய் வராது, தெரிஞ்சுக்கங்க. பண்ணு தின்னுங்க, அளவாக தின்னுங்க. அதிகமாக தின்னீங்கன்னா ஆய் போகாது. இப்போ இவனை உள்ள வச்சா அவன் கொஞ்ச நேரத்துல கீழே ஃபுல்லா லூசன் ஆயிடுவான். அதுக்கடுத்து நம்ம இப்படியே இப்பவே ஆயிட்டான். வா குத்தி 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 கிண்டி நல்லா கிண்டி நல்லா கிண்டி நல்லா கிண்டி நல்லா கிண்டுனா இப்பவே நமக்கு தேவையான பதத்துல ஐஸ்கிரீம் கிடைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண. இந்த கன்சிஸ்டன்சில சாப்பிட்டு தான் எனக்கு பிடிக்கும். இப்போ ஐஸ்கிரீம்னா என்ன? வெயிலாக இருக்குது, ரொம்ப ஹீட்டில் டயர்ட் ஆகிட்டு வந்து ஐஸ்கிரீம் எடுத்து அந்த ஐஸோடு எடுத்து சாப்பிட்றது தான் ஐஸ்கிரீம். ஆனால் அதே மெல்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமல் இருக்கலாமேடா. அதை எதுக்கு அப்புறம் மெல்ட் பண்ணானே? அதுக்கு ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் பேசாமல் கடையில் போய்ட்டு ஒரு மில்க் ஷேக் குடிச்சிட்டு போயிடலாமேடா. இங்கே இருக்கலாம் ஜோக்கரா இல்லை ஜோக்கரை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே? ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் ஐஸ்கிரீமை சாப்பிட்றதாண்டா டேஸ்ட்டு. அதை மெல்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா
ஒன்றுமே இருக்காதுடா அதில். இவங்கள மாதிரியே ஒரு அக்கா எனக்கு தெரியும். அவங்க எதுக்காக இருந்தாலும் உன்னதான் வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லும் போது அவங்க நினைக்கிறாங்க அது க்யூட்டாக இருக்குது அப்படின்னா, அதை பார்க்குற நமக்கு தான் தெரியும் ஹாரராக இருக்குன்னு. ஏதோ பேய் வந்து மிட் நைட்டில் நம்மளை ஏய் உன்னதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்கு, பிரச்சனையை போட்டு யோசிச்சுட்டே இருந்தேன்னா டீப் டவுன் யூல் கெட் ஹர்ட், சொல்யூஷன் கிடைக்காது. இந்த அக்கா அந்த மாதிரி தான். சில டைமு மோட்டிவேஷனாலும் இதுவும் கொடுப்பாங்க, நிறையா மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. லவ் ஃபெயிலியராக இருக்கவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஃபெயிலியரில் இருக்காதீங்க, சக்ஸஸ் நோக்கி ஓடுங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த அக்கா ஒரு சில நேரத்தில் கிரிஞ்சு மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சில நேரத்தில் இவங்க நல்ல விதமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சோகமாக பேசுவாங்க. அதான் இவங்க வந்து எப்படின்னா ரசிகர்களை வந்து குழப்பி விடுவாங்க. இவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய பேர், இவங்களோட ஃபேன்ஸே இவங்க குழப்பி விடுவாங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக பேசுவாங்க. உன்னோட பாஸ்ட்ல ஒரு விஷயத்த நீ மாற்றணும்னு நினச்சா எதை மாற்றுவ? நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்லாவே இல்லை, தெருநாயை வேணால் ரசிக்கும், நாங்கள் ரசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். சொன்னால் சில பேர் கேன்னு சொல்லுவாங்க. சரி ரசிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல தான் முடியும். ஆனால் சொல்லவும் வேதனையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் கிரிஞ்சாக இருக்குது. ப்ரோ எனக்கு பெரியா வருது ப்ரோ. இப்போ நல்லா பேசுங்க, அதை விட்டுட்டு இது கிரிஞ்சு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறதுனால எங்களுக்கு பயமாக இருக்குது. நைட்டு வந்தீங்கன்னா அழகான தேவதைகள்லாம் கனவுல வரும், ஆனால் நீங்கள் கிரிஞ்சு பண்ணுறதுனால இந்த மாதிரி கிரிஞ்சு தான் கனவுல வருது பேய்களாக. அது கொஞ்சம் ஏன் நினைக்க மாட்டேறீங்க? ஏன் அப்படி பண்ணுறீங்க? இவ்வளோ நேரம் உங்களுக்கு குழந்தைத்தனத்தை காட்டினேன், ஒரிஜினலான ஹாரர் எப்போ காட்டுறேன் வாங்க. தயாராயிக்கொள்கா. சில பொண்ணுங்கள்லாம் பார்க்கவும் அழகாக இருப்பாங்க, வாய்ஸும் ஸ்வீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்தேன். அந்த பொண்ணு பேச போகிறத நான் கேட்க போகிறேன். படம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் பார்த்த உடனே நான் வந்து சன்னாயிட்டேன். ஏதா பிரசாதா ரைட்டு, ஆளை விடுங்கடா, கிளம்புறேன்.